வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவு ஒரு அற்புதமான பதிவுங்க. அதாவது குரு பெயர்ச்சி எப்போ நடக்குது இந்த 2024 ஃபஸ்ட்டு அதை பார்க்கலாம். அடுத்தது குரு பார்வையினால் ஒரு அற்புதமான ராஜயோகத்தையும் குரு மங்கள யோகத்தையும் பெறக்கூடிய அந்த ராசிகள் என்ன அப்படிங்கிறதையுமே நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பதிவை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருக்கிற நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். காலச்சக்கரத்தில் தனுசு மீனராசிகளுக்கு அதிபதியான குரு பகவான் தற்போது மேசராசியில் சஞ்சாரம் செய்து வருகிறார். இவர் 2024 மே மாதம் 1ஆம் தேதி நண்பகல் 11:57 மணிக்கு மேசராசி கிருத்திகை நட்சத்திரத்திலிருந்து ரிஷபராசியின் 2ஆம் வீடான கிருத்திகை நட்சத்திரத்திற்கு பயிற்சி ஆகிறாருங்க. குரு வந்து அமரக்கூடிய இடம் அப்படிங்கிறத தாண்டி பார்க்கக்கூடிய பார்வைனா 5, 7, 9 இந்த இடங்களை பார்க்குறாருங்க. ஒரு பழமொழி என்ன இருக்குன்னா, குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது குரு வந்து எந்த ராசிகளை பார்க்குறாரு, அதில் ராஜயோகத்தையும் அதிகமான மகிழ்ச்சியை பெறக்கூடிய ராசிகள் என்ன அப்படின்னு சொல்லி இன்றைய பதிவில் நாம் பார்க்கலாங்க. ஒரு ஜோதிட விதி என்ன சொல்லுதுன்னா, அமரும் ஸ்தானத்தை விட அது பார்வை பெறக்கூடிய ராசிகள் சிறப்பான பலனை பெறும் அப்படிங்கிறது ஜோதிட விதியாக இருக்குது. அந்த வகையில் நாம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசி அன்பு ரிஷபராசி நண்பர்களுக்கு. ஜென்மகுரு நன்மை செய்யாதுன்னு சொல்லுவாங்க ரிஷபராசிக்கு. ஆனால் உண்மை அதுக்கு அப்படி இல்லை. குரு அப்படிங்கிற ஒரு தெய்வகுரு, தேவகுரு, சுபகுரு, முழு சுபர்னு சொல்லலாம். அவர் வந்து ஒரு நல்ல டீச்சர்னு சொல்லலாம், ஒரு நல்ல ஆசிரியர். ஒருபோதும் அந்த ஆசிரியர் வந்து ஒரு மாணவன் ஜெயிக்கிறான், அவன் பெரிய மார்க் எடுத்துட்டான், உயர்ந்த நிலைக்கு போகிறான்னு சொன்னால், எங்கிட்ட படித்த பையன் அவன் வந்து சூப்பராக முன்னேறிட்டுக்கிறான்னு சொல்லி தான் ஒரு டீச்சர் வந்து பெருமைப்படுவார். தவிர இவன் எப்படி வந்து முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி பொறாமப்படவே மாட்டார். அந்த மாதிரி உங்களுடைய வளர்ச்சியை தட்டி கொடுத்து ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நல்ல டீச்சராக இந்த ஜென்மகுரு கண்டிப்பாக இருப்பார். ஆனால் கொஞ்சம் ஒரு கண்டிப்பானவர், நல்லதாக சொல்லி கொடுக்குறவர் என்றைக்குமே கண்டிப்பானவர் தான். அதனால் ரிஷபராசினர் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, சின்ன தப்பாக இருந்தாலும் சரி, அந்த தப்புகளையெல்லாம் அவ்வப்போது திருத்தி உங்களை வந்து நல்வழிப்படுத்துவார். அதனால் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன மனச்சங்கடங்கள், சின்னதாக ஒரு அவமானங்கள் எப்படி வேணும் நடக்கலாம். ஆனால் அந்த அனுபவங்கள் கண்டிப்பாக வாழ்க்கை பாடமாக மாறும். நீங்கள் படித்து வந்த அந்த அனுபவ பாடம்ங்கிறது தான் இன்றைக்கி நீங்கள் முன்னேறதுக்கு உறுதுணையாக இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக குரு பகவானுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லக்கூடிய காலமாக இந்த தமிழ் புத்தாண்டும் சரி அல்லது இந்த குரு பெயர்ச்சியும் சரி கண்டிப்பாக இருக்கும். அதனால் குரு பகவானை நீங்கள் மறந்துடாதீங்க. அவருக்கு ஒரு நல்ல நன்றி சொல்லக்கூடிய ராசியில் முதலாவது இருக்கிறனால மறக்காமல் வழிபாடு செஞ்சு இன்னும் பெரிய வெற்றியை வந்து நீங்கள் பெறலாங்க. உங்கள் ராசியிலேயே குரு இருக்கிறனால தடைப்பட்ட திருமணம், தடைப்பட்டிருந்த தொழில், வெளியே கொடுத்த பணம் வெளியே வரல, வீட்டில் குடும்பத்தில் சின்ன சின்னதாக மனச்சங்கடங்கள் வந்துட்டுருக்கு, குழந்தை பேர் இல்லாமல் இருக்குது, இது எல்லாமே சரியாகி ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மாற்றி தருங்க. ரெண்டாவதாக குருவினுடைய முழு பலனை பெறக்கூடிய ராசிகளில் கன்னிராசி. கன்னிராசிக்கு 5ஆம் பார்வையான பூர்வ புண்ணிய பலன்கள் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி இருக்கும். இந்த பலன்கள் உங்களுக்கு என்ன கொடுக்குன்னா, குழந்தை பாக்கியம். எத்தனை வருஷமாக நீங்கள் குழந்தை இல்லாமல் காத்திருந்தீங்களோ குழந்தைக்காக, ஒரு மழலை செல்வத்துக்காக, அந்த பாக்கியத்தை கொடுக்கும். ஒரு நல்ல இடம் வாங்கணும், வீடு கட்டணும், பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருந்துச்சு, அந்த பிரச்சனை சரி பண்ணவே முடியல, வீடு கட்ட ஆரம்பித்த பணப்பிரச்சனை, நிறையா பிரச்சனை நின்று போச்சு. இந்த மாதிரி என்னென்ன இருந்தாலும் சரி, இது எல்லாம் சரியாகக்கூடிய காலமாக, நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த குரு பெயர்ச்சி இருக்கும். குருவினுடைய அருள் மிக சிறப்பாக கிடைக்கும். அப்படின்னாலுமே உங்கள் ராசியிலே வந்து கேது இருக்கிறனால நீங்கள் பேச்சில் கவனமாக இருக்கணும். ஒரு வண்டி வாகனத்தில் போகிறீங்கன்னா அதில் கவனமாக இருக்கணும். எல்லா இடத்துலையுமே நிதானமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல், நீங்கள் ஆஃபீஸில் வீட்டில் பணத்தை வந்து பத்திரமா வச்சுக்கணும். பணம் வந்து ஒரு பக்கம் வெளிப்பக்கம் கொடுத்துட்றீங்க ஒருத்தர் அப்படின்னா அவங்க நல்லவரா கெட்டவரான்னு பார்த்து கொடுத்துடணும். இது எல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். குரு பகவானை நீங்கள் நிறைய வழிபாடு செய்யணும். வியாழக்கிழமை தோறும் நீங்கள் குரு பகவானுக்கு ஒரு வழிபாடு செய்கிறது, அந்த அன்றைக்கி ஒரு விரதம் மாதிரி இருக்கிறது. விரதம்னா அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது, ஒரு பொய் பேசாமல் இருக்கிறது, இல்லை எல்லாத்துக்கும் நேர்மையாக இருக்கிறது, முடிஞ்சால் எல்லாத்துக்கும் உதவி செய்கிறது. இந்த மாதிரி அந்த நாளை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இன்னும் பெரிய வெற்றிகளை பெற முடியும். அதே போல் சித்தர் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு, இது எல்லாம் நீங்கள் செய்யும்போது குருவினுடைய அருள் இன்னும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். மூன்றாவதாக குருவினுடைய அற்புதமான பலன் கிடைத்து ராஜயோகத்தை அனுபவிக்கக்கூடிய ராசிகளில் விருச்சிக ராசி. குரு பகவானின் 7ஆம் பார்வை உங்கள் ராசியின் மீது விழ இருக்குங்க. குருவினுடைய அருளும் இந்த ஆண்டில் நீங்கள் திருமணத்துக்காக காத்திருக்கீங்க, குழந்தை பேருக்காக காத்திருக்கீங்க, நல்ல தொழிலுக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா
கண்டிப்பாக நல்ல வரன் கிடைக்கும், நல்ல தொழில் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதுவும் வந்து ஆண் குழந்தையாகவே கிடைக்கும். இதெல்லாம் சூப்பராக கிடைக்கும். அதே போல் விருச்சிக ராசியில் உள்ள பெண்களுக்கு கலைத்துறை சார்ந்த, அதே நேரத்தில் இந்த மேக்கப் ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, ஆடை ஆபரணங்கள் வியாபாரங்கள் செய்கிறவங்க, நகைக்கடை வச்சுருக்கிறவங்க, இந்த மாதிரியான தொழில் செய்கிறவங்க அத்தனை பேர்த்துக்குமே ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். எங்கும் எதிலும் நல்ல முன்னேற்றம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கு. அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்க நீங்கள் ரெடி ஆகிக்குங்க. உங்களுடைய செயல்பாடுகள் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு செய்யக்கூடாது. எதையுமே அவசர புத்தி கொஞ்சம் இருக்கும். அதை வந்து நீங்கள் சரி பண்ணிவிட்டு ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னால் ஒரு டைம் 2 டைம் யோசித்து நல்லா பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக அந்த குருபெயர்ச்சியை ஒரு அற்புதமான ஆண்டாக நீங்கள் மாற்றிக்க முடியும். இன்றைக்கி இருக்கிற அந்த பொருளாதாரத்தை விட நீங்கள் 2-3 மடங்கு நீங்கள் பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் ஈட்டிக்க முடியும். அல்லது வந்து தொழில் விரிவாக்கத்திலிருந்து அனைத்துமே அருமையாக நடக்கக்கூடிய காலமாக இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எல்லாத்தையுமே நீங்கள் யோசித்து பண்ணணும். கரெக்டாக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். சொன்ன மாதிரி பெண்களுக்கு அற்புதமான ஆண்டாக இருக்கும். கூடுதல் நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்குங்கிறனால அருமையாக நீங்கள் முன்னேறுங்க. அடுத்ததாக சனி திசையினுடைய கடைசி காலகட்டத்தில் உள்ள மகர ராசி நண்பர்களுக்கு, மகர ராசிக்கு குருவினுடைய பார்வை பலன் அப்படிங்கிறது 9ஆம் பார்வையே இருக்குங்க. குருவினுடைய 9ஆம் பார்வையால் திருமண பாக்கியம், தொழில் பாக்கியம், குழந்தை பாக்கியம், பணவரவில் இருந்த தடைகள் எல்லாம் சரியாக போகுது. உங்களுக்கு இப்போ தான் வந்து இத்தனை நாளாக நீங்கள் பணம் கஷ்டம் தொந்தரவுன்னு ஓடி நீங்கள் சாமி கும்பிட்றதையும் மறந்துட்டீங்க. இனிமேல் தான் கொஞ்சம் அப்படியே சாமி கும்பிடலாம், வழிபாடு செய்யலாம், ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டுலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வரும். ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பெற்றோர்களுடைய முழு ஆதரவும் கிடைக்கக்கூடிய வருடம் அந்த வருடம் இருக்க போது. உங்களுடைய அப்பா வகையில் நல்ல லாபம் அல்லது அவருடைய சப்போர்ட் இருக்கும். அவருடைய தொழிலை நீங்கள் எடுத்து நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலமாக அந்த காலம் இருக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி அந்த சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஒழுக்கம் மேம்படும், உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும், ரொம்ப நேர்மையாக இருப்பீங்க, யாரையும் ஏமாற்ற மாட்டீங்க. ஸோ அதனால் அற்புதமான ஆண்டாக இருக்க போகுது. பொருளாதார வளர்ச்சிங்கிறது அபரிமிதமாக இருக்க போகுது. மாணவர்களுக்கு கல்வியில் வந்து அருமையான ஒரு முன்னேற்றம் இருக்கும். என்ன படிக்கணும், எந்த காலேஜ் சேரணும், என்ன பிளான் பண்ணாலும் இந்த குருபெயர்ச்சி ஒரு அற்புதமான காலமாக இருக்கும். செல்வங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். அது வந்து அருள் செல்வமாக இருந்தாலும் சரி, பொருள் செல்வமாக இருந்தாலும் சரி, கல்வி செல்வமாக இருந்தாலும் சரி, அத்தனையுமே நீங்கள் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். உங்களுக்கு 7.5 சனியினுடைய கடைசி பகுதி அப்படிங்கிறனால நீங்கள் பேச்சில் கவனம். ஒரு வண்டியில் வரீங்க அப்படின்னா பத்திரமா போய்ட்டு பத்திரமா வர்றது. அதே போல் குரு பகவான் வழிபாடு செய்கிறது, சனி பகவான் வழிபாடு செய்கிறது, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது, இது எல்லாமே வந்து நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அப்படிங்கிறனால மகர ராசி நண்பர்கள் இந்த குரு பயிற்சியை, சனி பயிற்சி, சனி திசையை மறந்து இந்த குரு பயிற்சியை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்க முடியும். குரு பயிற்சினால் மற்ற ராசிக்கு நல்லது நடக்காதா அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த 4 ராசி வந்து முதல் இடத்துல ஒரு நல்ல குரு பார்வை கிடைக்கக்கூடிய இடத்துல இருக்குது. அப்படிங்கிறனால இந்த பதிவு இந்த 4 ராசி நண்பர்களுக்கும் ஒரு வழிகாட்டுதலாக கண்டிப்பாக இருக்கும். நண்பர்களே, இது வந்து ஒரு பொது பலன் தான். இதில் உங்களுக்கு இன்னும் சந்தேகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை உங்கள் ஜோதிடர்கிட்ட கொடுத்து நீங்கள் இன்னுமே செக் பண்ணும்போது அதனுக்கு உண்டான வழிகாட்டுதல் மற்றும் பரிகாரத்தை நீங்கள் சிறப்பாக செஞ்சு சிறப்பான அளவில் நீங்கள் வந்து பெரிய வெற்றிகளை பெற முடியுங்கனால உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக மற்றும் வழிகாட்டுதலாக நிச்சயமாக இருந்திருக்கும். பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கங்க. இதுபோல் ஒரு நல்ல பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.